யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பால் பாவில் மில்டவி செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். பால்மா இது 400 கிராம், 500 கிராம் சீனி, 2 மேசக்கரண்டி பட்டர், வெனிலா, கொக்கோ பவுடர், மைதா உங்களுக்கு விருப்பமானதை போடுங்கோ. பேரண்ட பர்த்டேண்ட வழியாக செய்ததை சொல்லி நிற்கிறேன், செய்ய போகிறோம். வாங்க. இது சரியான சுகம் செய்கிறது. நல்லா ரெண்டையும் கலவுங்க, அப்போ தான் கட்டி வராது. நல்லா கலந்து போட்டு அடுப்பு நான் இன்னும் மூட்டை இல்லை. வேறு பலகாரம் செய்தது எனக்கு தொகையும் வேணுமாம். தண்ணியை விடுவோம். தண்ணி நீங்கள் ஓரளவு விட்டு கொண்டு போனீங்கன்னா மட்டத்துக்கு வேற விடுங்கோ. மட்டத்துக்கெல்லாம் கரையக்கூடிய பதம் வந்துட்டு சரி பேருங்கோ. விட்டு இந்த மாவையும் சீனியையும் கரைச்சி எடுங்கோ. கீழே தான் தண்ணி விட்டேன். இப்போ கரைக்க மட்டமாக வந்துட்டு நீங்கள் ஒரு நல்லா கரைச்சிட்டு நாங்கள் அடுப்பை மூட்டை போகிறோம். கணக்க தண்ணி விட்டிங்கன்னா தண்ணி ஏறம் கிளற வேண்டி ஏறும். அதுதான் அடுப்பை மூட்டை போகிறேன். இப்படியே கைவிடாமல் கிண்டி கொண்டு இருக்கணும். ஏற்கனவே நாங்கள் டின் பால், பசுப்பு பால் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தொகை செய்து காட்டியாச்சு. இது பால் மாவில் இது கொஞ்சம் சூடு இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரைச்சிடும். கை விடாமல் கிளறணும். கை விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். கை விட்டிங்கன்னா கீழே கொண்டே போய் ஒட்டிடும். மாஜெண்ணெய் போடுவோம். இது இப்போ எந்த பதம் வண்டியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கையை விட்டிங்களோ கிளறி கொண்டே இருக்கணும். கையை விட்டால் ஒட்டிடும். இப்போ நாங்கள் இது கொக்கோ பவுடர் தான் அநேகமாக போடுறாங்க. இன்றைக்கு எங்களை சின்ன மைதா கொண்டு வச்சுட்டு போடுறோம். 2 கரண்டி போடுங்க. நல்ல மலமாயும் இதாயும் இருக்கும் காணும். நீங்கள் என்ன பால் மாண்டாலும் செய்யலாம். இன்றைக்கு எங்களுக்கு டைமண்ட் பால் மாலை தான் செய்கிறேன். அங்கரோ ஹைலண்டோ இன்னொன்றாங்க. இது நல்லா அப்படி கரைச்சி கொண்டிருக்க அந்த மைதா கரைஞ்சிடும். இப்படியே கைவிடாமல் கிண்டுவோம். அருவாசியில் வேற உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷம் ஆச்சு கிண்டறதுக்கு கிளற கழுவி இதெல்லாம் கட்டியாக வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் செல்ல விரிக்கிறோம். கொஞ்சம் கையை எடுத்தீங்கன்னா அடியிலே ஒட்டிடுது. கையை எடுக்கவே விடாது. இந்த விருகி நல்லா விருகி வந்தோன்னா கொஞ்சம் விடலாமல் எழுதி ஃப்ரீயாக நேரம் விட்டுறாதுங்க. இப்படியே உங்களுக்கு அதை தொகைன்ற மனம் வரும். இப்போ பாருங்க ரெண்டையே காய்ச்சியில் கொஞ்சம் ஒட்டாமல் வர்ற மாதிரி இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் வச்சு கிளறுங்க. மற்றது மெல்லிய நெருப்புலையே செய்யுங்கோ. மெல்லிய நெருப்புலாம் செய்யணும். அழி பிடிச்சிட்டோம். குறை பண்ணிட்டு அளவான செய்யுங்க. இப்போ நாங்கள் ஒருக்கா விட்டு பார்ப்போம் பழத்தை. இல்லை கரையுது. ஒரு கட்டியாக வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. கட்டியாக வரும். இந்த பதம் பார்க்கலாம். நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு மேலே எரிஞ்சிடும். நல்லா ஒட்டாமல் வந்துட்டு நாங்கள் இந்த நேரம் கொஞ்சம் வெனிலாவை போடுவோம். இந்த மைலோவிலேயும் ஒரு வாசம் இருக்குது. வெனிலா பவுடர் கொஞ்சம் போடுவோம். நல்ல வாசமாக இருக்கும். நல்லா கிளறி போட்டு நாங்கள் பழத்தை பார்ப்போம்.
இது கொஞ்சம் நேரம் செல்லு உங்களுக்கு பெரிய நெருப்பில் வைக்காதபடியா மெல்லிய நெருப்பிலேயே செய்து கொண்டு போகணும். கலரும் நிறமும் மாறாது வடிவாயும் பெறும். உங்களுக்கு 5 குட்டி படுத்து இருந்தவர் நல்ல வாசனை இருக்கண்டு ஓடி வந்துட்டார் வாங்கி. வாங்க நெருப்பை கொஞ்சம் மெல்லிசாக விட்டுட்டு இப்போ எங்களுக்குன்னா அதை ஒட்டாமல் விலைக்கெல்லாம் பார்த்து இறக்குவோம். கைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ஆரம்ப புள்ளிகளுக்காக இதை காட்டுறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு உடனே இறக்காதீங்க. அதுலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறுங்கோ. இப்போ பாருங்கோ கட்டியாக போயிடுச்சுது. கையிலையும் ஒட்டிக்கொண்டு வரையில்லை கட்டியாக போயிடுச்சுது. 2-3 தரம் கிளறி போட்டு எல்லாத்தையும் வலிச்சு உள்ளுக்கு விட்டு கொஞ்சம் அடுப்பை கூட்டி போட்டு எல்லாத்தையும் பாருங்க. நாங்கள் பதம் பார்த்தோன்னே இந்த இதையும் பாருங்க ஒன்றும் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே வரும். இப்படி வந்தாலே நீங்கள் பதம் பார்க்க தேவையில்லை, அப்படியே உருண்டு வரும். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நிப்பாட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் விடுங்கோ, கிளறுங்கோ. இதை நீங்கள் கிளறி கொண்டு கேட்டால் நெய் பூசி தட்டு வைக்கணும். அந்த நேரம் ஓடிப்போய் அதை பூச்சி கொண்டு இருக்கக்கூடாது. நெய் பூசினேன், ஓயில் பேப்பர் போட்டு அதுக்கு நெய் பூசி இருக்குது. இது நான் மேலால் தட்டுறதுக்கும் நெய் பூசி வச்சுருக்கு. அப்போ நாங்கள் எடுத்து விடுவோம். நாங்கள் இதால் நல்லா தடவி விட்டு இப்போ வெட்டாதீங்கோ. அந்த கொஞ்சம் விடட்டும், கோடு போட்டுட்டு வெந்து வெட்டுவோம். இவ்வளோ மொத்தத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு செய்யுங்கோ. சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ண